நகைகளின் தரத்திற்கேற்ப உண்மையான விலையை பெறுங்கள். டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 லிவ் ஃபுல் BU மற்றும் காஞ்சிபுரம் SM சில்க். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இதுல ப்ராப்ளம் என்ன? நானும் என் ஹஸ்பண்ட் தனித்தனியா வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. அதை வெளியில காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன் செகண்ட் பாட்டி, நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்போ உங்க வைஃப் உங்களை விட அதிக டைம் எடுத்துக்க மாட்டாங்களா ரெடி ஆகிறதுக்கு? ஐ எம் ஷியோர் நீங்க டென்ஷன் ஆகிய சில சமயம் அவங்கள விட்டு பார்ட்டிக்கு கிளம்பி போயிருப்பீங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு உங்க வைஃப் மேல அன்பு இல்லைன்னா? எனக்கும் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. அதனால நான் தான் ரவி கிட்ட சொன்னேன், எனக்கு முன்னாடி நீ ஃபங்க்ஷனுக்கு போன. ஏன்னா பாட்டி எங்களுக்காக வெயிட் பண்றாங்க, நல்லாவே தெரியும். ரவி, உனக்கு தெரியுமா, என்னால இந்த சாரியை கட்டவே முடியல. அப்புறம் பவிதா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. அம்மா பாட்டி, நான் தான் லேட்டா வந்துட்டேன். சரி, நீங்க உங்க மாப்பிளைய கவனிக்கவே இல்லையா? அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வக்கீல் சாருக்கு உன் மேல எப்பவும் அக்கறை இருக்கு. சரி, நீ கோவப்படாத. வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க மாப்பிள, வாங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நாங்க என்னோட தம்பி கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணலாமா சார்? ஐயோ, சரி சரி, வா வா போலாம். வா கண்ணா, வா. எல்லாம் ஓகேவா? எல்லாமே ஓகே தான் பாட்டி. எனக்கு என்னதான் ஆச்சு? என் வாழ்க்கையை பத்தி நான் பெரிய பெரிய டிசிஷன்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இல்ல, நான் இப்பதான் ரொம்ப தைரியமா இருக்கணும். இன்னும் செஞ்சு முடிக்க நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை நானே எமோஷனல் ஆயிட்டா அந்த வேலையெல்லாம் யார் செஞ்சு முடிக்கிறது? ஆர்வி ஷாலினி வந்துட்டாங்க. இப்பவே நான் ரித்திகாவுக்கு கால் பண்ணி ஆகணும். இப்போ இவன் எதுக்கு போன் பண்ணிட்டு இருக்கான்? பரவாயில்லம்மா, சீக்கிரமா உன்னுடைய அப்பாவியான வெகிலி பொண்ணுடைய ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிடு. ஹலோ சேகர். ரித்திகா, நீ என்னோட ஃப்ரெண்டா இல்லையா? ஏன், என்னாச்சு? எதுக்காக அப்படி கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்ல. எஸ் ஆர் நோ? ஆஃப் கோர்ஸ் சேகர், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண? என் தங்கச்சியோட கல்யாணம் தெரிஞ்சு நீ வரல. உன்னை தவிர எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆர்பியா வந்திருக்கான். நீ வராததுனால எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யூனோ, ஆர்பி ஷாலினியை விட நீ தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லாத்துக்கும் மேல என்னோட பழைய ஃப்ரெண்ட். கடைசியில நீயே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல. திஸ் இஸ் நாட் டன் ரித்திகா. ஐ நோ சேகர், நான் அங்க வந்திருக்க வேண்டியது. ஆனா என்ன பண்றது சொல்லு? அங்கதான் ஷாலினி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரித்திகா. என்னால ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நேத்து நானே பார்த்தேன், உன் கண்ணு முன்னாடியே ஷாலினி ஆர்பி ஹஸ்பண்ட் கூப்பிட்டா. கண்டிப்பா உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். ஆனா அதுக்காக நீ இந்த மாதிரி விடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. ஒருத்தர் உனக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வெறுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. ரித்திகா, எனக்கு என்னவோ ஒருவேளை நீ இங்க வந்தேன்னா உன்னோட மூட் சரியாயிடும் தான் தோணுது. நீ தனியா இருக்க கண்டிப்பா உனக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாகும். எல்லாத்தையும் விட சஃபர் ஆவ. குறிப்பா இந்த மாதிரி நேரத்துல பிரின்ஸால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். So come on ரித்திகா, I really need you. ஒருவேளை நீ இங்க வந்தா ஐ ஃபீல் ஹாப்பி ரித்திகா. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். என் தங்கச்சியோட கல்யாணத்துல என் கூட இருக்கணும். ஆனா சேகர். ஆனா என்ன ரித்திகா? சேகர், நான் அந்த நிலைமையில அங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அப்புறம் விநாயகர் பூஜை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல?
தேவா கிருத்திகா கல்யாணத்தன்னைக்கு நம்ம 2 பேருடைய கல்யாணமும் நடக்கும்னு ஆர்வி சொன்னாருல்ல? ஆ ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க 2 பேரு கல்யாணம் தான் நடக்கலையே. நான் எப்படி அங்க வர முடியும் சொல்லு? அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு ஷாலினி எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. அங்க வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களும் என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது. என்ன சொன்னாலும் இவன் வர மாட்டேங்கிறா. இவளை எப்படியாவது வர வச்சு ஆகணும். இல்லைன்னா போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். இங்க பாரு ரித்திகா, இப்போதைக்கு நம்ம 2 பேருக்குமே ஒரே பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தனியா ஃபேஸ் பண்ண நினைக்க அந்த பிரச்சனையில இன்னும் அதிகமா தான் மாட்டிக்கிட்டு இருக்க. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியுமா போயிடும். ப்ளீஸ் சேகர், என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. என்னால அங்க நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல ரித்திகா. உன் மேல மத்தவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை உடைக்காதுன்னு தான் சொல்றேன். ரவியோட வாழ்க்கையில மறுபடியும் ஷாலினி வந்ததுனால தான் ரித்திகா விலகிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்க கூடாது. You are a very strong lady. இங்க நீ வந்து எல்லார் முகத்திலையும் கரியலி போசணும். நீங்க வந்தாதான் உன்னை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீ எனக்கு மேல புத்திசாலி. ஓகே, நான் போனை வச்சிடுறேன். ரித்திகாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா இங்க வருவா. ரித்திகா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சேகர் சொல்றது முழுக்க முழுக்க சரிதான். நீ ரவி கூட அங்க போயிருந்திருக்கணும். அப்பதான் அவனுக்கு உன்கிட்ட இருந்து இந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கான தைரியம் கிடைக்கும். இங்க பாரு ரித்திகா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் பார்வையில இருந்து தூரமா விலகிட்டாங்கன்னா அவங்க மனசுல இருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. ரவி உனக்கு வேணும்னா, அவன் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னா, அப்ப என்னைக்குமே அவனை விட்டு தூரம் இருக்காத. சரி, முதல்ல இந்த ஜூஸை குடி. நான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமே ரெடி ஆயிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பு. கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். என்ன ஷாலினி அங்க என் முதுகு பின்னாடி புது டிராமா ஆடுறாளான்னு போய் பார்த்துதான் ஆகணும். பேபி, இப்ப நான் போய் ரெடி ஆகணும். சரியா? நீ நிம்மதியா தூங்கு. ஓகே? வெளியே இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் புரள்வது, உள்ளே நாளைய மீட்டிங்கின் ஸ்ட்ரெஸ், வெளியே களைப்பு சோர்வு, உள்ளே டிராபிக். New Vodafone Supernet. Enjoy on Samsung Galaxy S7 and Gear VR. சாப்பிடுப்பா, சாப்பிடு. அட, பிரமாதம். கண்ணா, உனக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? அதனால்தான் முதல்ல நான் உனக்கு கொண்டு வந்தேன். சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. ஏண்டா, என்ன இது பாரு, எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்க நீ. இந்த கல்யாண கவலையே உனக்கு. கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு காலையில இருந்து இங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க. காலையில டிஃபன் சாப்பிட்டியாப்பா? இல்லையா? ஏன்? டிஃபன் சாப்பிட்டு இருக்கணும்ல. அவளை பத்தி நீ கவலைப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். சமோசா இருக்கு. அத முதல்ல சாப்பிட்டுட்டேன். இது மட்டும் தான் பாக்கி. ஐயோ, என்ன இது இவ்ளோ ஸ்வீட்ஸ், இவ்ளோ கேலரிஸ்? இவ்ளோலாம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். ப்ரமோஷன்? அதான் பொதுவா சொல்லுவாங்கல்ல, என் புருஷன் மாதிரியே இல்ல, எங்க அப்பா மாதிரி தான் அதிகமா இருக்காருன்னு. அதுவும் நீங்க இவ்ளோ எல்லாம் சாப்பிட்டா கடைசியில எங்க அப்பா மாதிரி இல்ல, தாத்தா மாதிரி இருப்பீங்க. கடைசியில உங்களுக்கு டைரக்டா அங்கதான் ப்ரமோஷன் கிடைக்கும். என் பையன் சாப்பிடறத தடுத்தா உனக்கு நல்லா இருக்காது, அவ்வளவுதான். பாருமா, நீ டயட்டிங்ல இருக்கணும்னு நினைச்சா நீ இரு. ஆனா என் பையனை மட்டும் பட்னி போட்ட அப்புறம் நான் உன்னை பட்னி போட்டுருவேன். புரிஞ்சுதா? பரவாயில்ல, போட்டுக்கோங்க அத்தை. இந்த சைக்கிள எனக்கு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிரும்ல. ரொம்ப ஃபீல் பண்ணாத, வெயிட்ஸ் எல்லாம் ஒண்ணும் குறைய போறது இல்ல. உன்னோட டயட்டிங் இருக்க, உன்னோட ஹீல்ஸ் மாதிரி ஒண்ணுமே புரியாது. 5 கிலோ குறைக்கிறேன்னு சொல்லி 10 கிலோவை ஏத்திடுவேன். நீங்க எல்லாரும் இங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க எல்லாரையும் அங்க பாட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, மறந்துட்டேனே. வாங்க வாங்க. சரி சரி, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் மேக்கப்லாம் ரீடச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? 15 நிமிஷம் பத்தாத, 1/2 மணி நேரம் எடுத்துக்க. அதுவும் கரெக்ட் தான் அத்தை. அப்ப நான் போய் முழுசாவே மறுபடியும் ரெடி ஆயிட்டு திரும்பி வந்துடுறேன். வரேன். பாய் பாய். ஏ மருமகளே, உன் பையனுக்கு தான் கல்யாணம், உனக்கு இல்ல. முகூர்த்தம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. பெருசா மேக்கப் போட போறாளா? மேக்கப் போடாம எப்படி? நான் அசிங்கமா தெரியுவேன் போட்டோல. நான் என்னன்னு சொல்றது? இந்த ஷாலினியோட கல்யாணம்
நம்ம சேகர் கூட தான் நடக்க இருந்தது. நேத்து அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல அவளோட ஞாபக சக்தி எல்லாம் இழந்துட்டா. இவளுக்கு நம்ம சேகரை மறந்து போச்சா, ஆனா ஆர்விய மட்டும் ஞாபகம் இருக்கான். பெரிய தப்பு நடந்து போச்சு. ஆமா இல்ல, கெடுதல் சேகருக்கு தானே நடந்திருக்கு. ஷாலினி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. பண்டிதரையா, நீங்க தானே சொன்னீங்க கிருத்திகாவுக்கும் தேவாவுக்கும் இருக்கிற 36 குணங்கள்ல 2 குணங்கள் சேரலன்னு. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க பூஜை செய்வீங்களா? அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இந்த கல்யாண பூஜையை நான் தேவாவுடைய அம்மா அப்பாவை வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேவாவுடைய அம்மாவும் அப்பாவும் இங்க வாங்க. நீங்க இங்க தேவாவுடைய இடது பக்கம் உட்காருங்க. சைலு வா. பிரதீப் ஒரு நிமிஷம். நீ போயிட்டு அந்த போட்டோகிராஃபர் கிட்ட நான் தான் மாப்பிள்ளையோட அம்மான்னு மறக்காம சொல்லிடு. அப்புறம் அவர் என்ன தங்கச்சி நினைச்சுக்க போறாரு. ஒருவேளை நீங்க மாப்பிள்ளையோட அப்பா கூட நின்னீங்கன்னா அப்ப அவங்களுக்கே தெரியல நீங்க மாப்பிள்ளையோட அம்மான்னு. சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ அவர்கிட்ட போய் என்ன ரொம்ப அழகழகா போட்டோ எடுக்க சொல்லு. சைலு போலாமா? போலாம். இருங்க இருங்க. நீங்க 2 பேரும் இன்னைக்கு பூஜையில உட்கார்றதுக்கு விரதம் இருந்தீங்களா? ஆஃப் கோர்ஸ், அதுல என்ன சந்தேகம். சொல்ல போனா நான் 3 நாளா ஃப்ரூட் டயட்ல தான் இருக்கேன். அது கல்யாணத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் வெயிட்ஸ் கம்மி பண்ணணும் இல்லையா, அதனால தான். அப்பதானே கல்யாண போட்டோகிராஃப்ஸ்ல நான் இன்னும் யங்கா தெரிவேன். அதுக்கு தான். அது சரி, நான் இப்ப யங்ஸா தானே தெரியுறேன் உங்க கணக்கு. உன் மருமகளை விட நீ எங்க தெரியணும்னு நினைக்கிறியா? இல்லாத அவளை விட கொஞ்சம் கம்மியா. பை தி வே பண்டிதரே, இந்த மாதேஷ் இருக்கார்ல, காலையில இருந்து கிட்டத்தட்ட 10 குலாப் ஜாமுன சாப்பிட்டுட்டாரு. இதெல்லாம் என்ன விளையாட்டு? இங்க கல்யாண பூஜை நடந்துட்டு இருக்கு, கச்சேரி இல்ல. எல்லாரும் சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க இந்த வீட்டோட பெரியவங்க, நீங்களாவது சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு இவங்க வீட்டுடைய கல்யாண பூஜை. எதுவும் சாப்பிடாம தான் பூஜையில உட்காரணும். பண்டிதரையா, நீங்க முதல்ல அப்படியெல்லாம் விரதம் இருக்கணும்னு சொல்லலையே, முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. என்ன விஷயம்னா, எங்களுக்கு விரதம் இருக்கிற பழக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. அதாவது பட்னியா இருக்கிறது, புரிஞ்சுதா? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இது உங்க பேரனுடைய வாழ்க்கையில முக்கியமான பூஜை. இவங்க 2 பேரும் சாப்பிடாம உட்கார வேண்டியதுதான் கட்டம். இல்லனா பூஜை சரியா நடக்காது. பூஜை நடக்கலன்னா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காதா? பண்டிதரை, நானும் என் மனைவியும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அப்ப பூஜையில நாங்க வந்து உட்காரலாமா? இல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியல. நீங்க பொண்ணுடைய அப்பா அம்மா. இந்த பூஜையில மாப்பிள்ளையோட குடும்பத்தில இருந்து யாராவது ஒரு தம்பதி வந்து உட்கார வேண்டியது ரொம்ப அவசியம். கடவுளே, ரித்திகாவை சீக்கிரமா இங்க அனுப்பி வச்சிரு. நான் என்ன விரும்புறேன்னா, அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்டிதர் கிட்ட சொல்லணும், இந்த பூஜையை நான் என் புருஷன் கூட பண்ண விரும்புறேன்னு. நாங்க 2 பேரும் பூஜை பண்றது பார்த்தா கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவா. ப்ளீஸ் ரித்திகா, சீக்கிரம் வா. நீ எங்க இருக்க? பொறுமையா போரித்திகா, நீ ரொம்ப துக்கத்துல இருக்கல. நேத்து தானே உன் கல்யாணம் நின்னு போச்சு. அப்படின்னா நீ ரொம்ப துக்கமா தெரியணும். சோ பி இன் யுவர் கேரக்டர். ரொம்ப அப்பாவியான பொண்ணா?
கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷ். பேசாம நீ ஏன் ஒரு ஆக்ட்ரஸா இருக்க கூடாது? ஐ மீன் ருத்திகா, நீ எங்க எல்லாரையும் முட்டாளாக்க எந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இருக்கியோ அந்த ஆக்டிங்கை நீ நம்ம தமிழ் சினிமால காட்டியிருந்தன்னா இந்நேரம் நீ 2-3 நேஷனல் அவார்டே வாங்கியிருக்கலாமே. ஐ மீன் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் யார். எங்க ஃபேமிலியோட சந்தோஷத்துல நீ எங்க எல்லாரையும் விட சந்தோஷமா இருக்கியே. வாவ் வாவ். ப்ளீஸ் சந்தோஷ், நீ வெறுக்கிறவங்க கெட்டவங்கள தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதுக்காக நீ எந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறேன்னு தெரியல. நம்ம 2 பேருடைய கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு நான் தான் உன் மேல வெறுப்பா இருக்கணும். ஆனா நான் உன்கிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிறேன். நீ எதுக்காக என்ன வெறுத்துக்கிட்டே இருக்க? ஹலோ, எனக்கு உன்னோட உளறல கேட்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ ஒன் பிட். என்னதான் ஒரு பாம்பு எவ்வளவுதான் தன்னை நல்லதா காட்டிக்க முயற்சி பண்ணாலும் உள்ளுக்குள்ள அதுக்கு விஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நேற்று நைட் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அதை தான் இப்பவும் சொல்ல போறேன். என் பார்வை எப்பவும் ஓ மேலதான் இருக்கும். Got it? எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. என் தங்கச்சி சீக்கிரமா குணமாகணும். அப்புறம் அந்த ரவி அடியோடு மறக்கணும். அவ்வளவுதான். பேபி, நீ பார்த்தல அங்கிள் எப்படி என் மேல கோவமா இருக்காருன்னு. பட் டோன்ட் வரி, அவர் எல்லாமே பேச்சுதான், செயல்ல ஒண்ணும் இருக்காது. சரி வா, இப்ப போய் அப்பாவை பார்க்கலாம். IRDA உங்கள் நலம் நாடும். பண்டிதரையா, நான் தேவாவோட அக்கா. அப்புறம் நானே என் புருஷனும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. சோ நாங்க பூஜையில உட்காரலாமா? நீங்க மாப்பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா உங்க புருஷனோட இந்த பூஜையில வந்து உட்காரலாம். அம்மாடியம்மா, அந்த கடவுள் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. தம்பியோட கல்யாணத்துல அக்கா பூஜை பண்ண போறா. எவ்வளவு நல்ல விஷயம். மாப்பிள்ள, நீங்க வாங்க வாங்க வாங்க. பாட்டி, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும். இப்ப பாருங்களேன், காலையில ரவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிட்டாரு. அப்புறம் நானும் விரதம் இருந்ததுனால எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் இது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுல. நாங்க 2 பேரும் பொன்னிய காரியம் பண்ணிட்டு இருக்கோம். ரவி ஏன் அங்கே நிக்கிற? வா. அட, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? வா. முகூர்த்தம் இப்ப ஆரம்பிச்சாச்சு. நீங்க பூஜையை நடத்துங்க. சரிங்கம்மா. சொல்லு கேட்காம தின்னீங்கல்ல. பாருங்க, நாம உட்கார வேண்டிய பூஜையில ஷாலினியும் ரவியும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் உங்களாலதான். இப்ப நாம ஆரம்பிக்கலாமா? நீங்க உங்க இடது கையை நீட்டுங்க. உண்மையில நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பண்டிதரையா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
பொண்டாட்டினா நெத்தியில பொட்டு இருக்கணும், கழுத்துல தாலி இருக்கணும், தலையில முக்காடு போட்டிருக்கணும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க, ஆனா அதோட தர்மத்தை காப்பாத்த மாட்டாங்க. மறுபடியும் உங்ககிட்டயே கேக்குறேன், இப்ப இதெல்லாம் நான் தான் சொல்லி ஆகணுமா? சாரி, அது வந்து ரெடி ஆகிற அவசரத்துல நான் பொட்டையும் தாலியையும் மறந்துட்டேன். அது என்னோட பர்ஸ்ல தான் இருக்கு, நான் இப்பவே போட்டுக்கிறேன். இருமா, பூஜையில உட்கார்ந்திருக்க. இங்க எல்லா காரியங்களும் விதிமுறை பிரகாரம் தாமா நடந்தாகணும். நீ வேணா உன் தாலியை கழட்டி இருக்கலாம், ஆனா இப்போ உன் புருஷன் கையால தாமா அந்த தாலியை கட்டியாகணும். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் பிரஸ்டீஜ் மிஸ்ட் மிக்சர் கிரைண்டர், விப்ரோ சேஃப் வாஷ் ஃபேப்ரிக் கண்டிஷனர், பாரகன் பாராலைட், அஸ்வினி ஹேர் ஆயில், ஆர் கோல்ட். தங்க நகைகளின் தரத்திற்கேற்ப உண்மையான விலையை பெறுங்கள். டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 லிவ் ஃபுல் BU மற்றும் காஞ்சிபுரம் SM சில்க்.